ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ 1 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ பார்த்து பக்குவமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கனி அவர்களை ஊதுறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த கனி அவர்களுடைய பயஸ்டு கேப்டன்சியை வந்து இந்த வாரம் வந்து கேட்பாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் எல்லாத்த பற்றியும் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் சொல்கிறாப்புல என்னன்னா, அவங்க வந்து 2 சைடாகவும் இருக்காங்க அப்படின்றாங்க. 2 சைடாகும்னா, இப்போ வந்து கேப்டனாகவும் இருக்காங்க, பிளேயராகவும் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் அவர் பேச வராரு. அவங்க தேவையான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிக்கிறாங்க, தேவையில்லாத நேரத்தில் வந்து ஒரு பிளேயர் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. பாட்டில் எடுத்து திருடி உள்ளே கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க பிளேயராக இருப்பாங்க. அதே இது யாராவது டக்குன்னு வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயராக இருக்கிறவங்க கேப்டன் ஆவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது கனியை பொறுத்த வரைக்கும். ஓகே. அதுக்காக அவங்க வந்து கேப்டன்ஷிப் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப பயஸ்டாக பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய செல்ல பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குல்ல. எஃப்ஜே, அப்புறம் வந்து நம்ம சபரி, செயின்ட் சபரி, அப்புறம் நம்ம வரிசையாக கெமி வரிசையாக இருப்பாங்க. ஒரு சுற்றி ஆதிரை இந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக அப்படியே தடவி கொடுத்து, சூப்பர் நல்லா பண்ணுறீங்க, செமையாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து தட்டி கொடுத்த சேதுபதி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது மிச்சவங்கள வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே வந்து நீங்கள் தண்டனை கொடுக்கணும். உடனே செய்யணும் அதுவும். அதாவது கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு கூட வரக்கூடாது. நீங்கள் உடனே செய்யணும். வியானலாம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே. பார்வதி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் கனியோடைய கேப்டன்ஷிப் வந்து இருந்தது அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்த்தோம். அதையும் வந்து எதுவும் கேட்க மாட்றானுங்க. திருடுறதையும் கேட்க மாட்றானுங்க. சரியா? அப்புறம் சாப்பாடு கொடுக்குறேங்கிற பேரில் லக்ஸரி ஐட்டம்ஸில் இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிற ரூல் இருக்குது. அதை வந்து அவங்க கேப்டனாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க அப்போ பிளேயர் ஆயிடுவாங்க. லக்ஸரி ஃபுட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு எச்சியும் துப்புவாங்க. மாதுளம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இது டிசைனில் பண்ணிவிட்டு திவாகரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டாஸ்கில் என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து இந்த 60-40 டீல் பேசினாங்கல்ல சுபிக்ஷா கிட்ட. சுபிக்ஷா தான் ஏதோ தெய்வ குத்தம் பண்ண மாதிரி. சுபிக்ஷா என்னமோ காயின் கொடுத்துருந்தா கனி ஜெயிச்சிருந்த மாதிரியும், வேறு வழியில் கனி ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நேற்று பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதே தான் இப்பயும் தொடர்றாரு. இப்போ வந்து என்னன்னா கனி கேப்டன்சியை பற்றி அப்படியே பேசி கனி தான் பெரிய ஆள் இந்த இதில் டான் அவங்க பாராட்டு இருக்குங்க. அரங்கம் அது இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? பாராட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ண முடியும்? அப்போது நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஜாலியாக வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணலாம். அதை வந்து ஹோஸ்ட் கேட்க மாட்டார். உங்ககிட்ட வந்து பக்குவமாக பார்த்து ஊதுவார் அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்து வர கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், அடுத்து வரவங்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க? நல்வழியில் நம்ம போவோம் அப்படிலாம் கிடையாது. பிக் பாஸ் வந்தாலே பித்தலாட்டம் தான் பண்ணும் போல தெரியுது. நம்ம ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக இந்த ஷோவில் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க போல். நீங்கள் எவ்வளோ கேஸ் பாருங்கள் கனிக்கு. வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் உப்பு போடுற மேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாரபட்சம் பார்க்குறதா இருக்கட்டும். அதாவது எஃப்ஜே வந்து காப்பாற்றிடணும். பார்வதி எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசின வயதான கனி. கேப்டன்னா பொதுவாக தானே பேசணும் நீங்கள். எல்லா கண்டஸ்டும் தானே கேப்டன் நீங்கள். அந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஹியூமனிட்டியோடு இருக்கிறதே கிடையாது கனி அவர்கள். அதை யாருமே வந்து கேட்கல. சரியா? ஆனால் இன்றைக்கி இன்னொரு தகவல் நமக்கு வருது. எஃப்ஜே இருக்கார்ல, அவரை இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆதிரை மேட்டரில் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இனிஷியலாக க்ளோஸாக இருந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை, டக்குன்னு வந்து கட் பண்ணிட்டார். ஸோ அந்த கட் பண்ண உடனே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ஸில் இருந்தது. இதாகிடுச்சு. இப்போ எலிமினேஷன் ஆகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மரியாதை கொடுக்க மாட்டேங்குது இந்த பொண்ணு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. விஜய் சேதுபதியே என்ன ஆமாம் நான் மதிக்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இரிட்டேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜேவுடைய ஆட்டிடியூட், இந்த மாதிரி மாக்கிங் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி எபிசோடில் செஞ்சுருக்காருன்றாங்க. அதாவது அவர் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னாலே சும்மா பேசியிருக்காருன்னு அர்த்தம். பயங்கரமாக இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சமாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ எபிசோடே பார்க்க முடியல, அந்தளவுக்கு கொடூரமாக பேசியிருக்காரு அப்படின்னா தான் ஓகே ஏதோ ரோஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். பட் அந்தளவுக்கு எந்த கமெண்ட்டும் வரல. ஸோ எஃப்ஜேக்கு ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கனியோடைய கேப்டன்சியை தாங்குன்னு தாங்கி அவங்களுக்கு வந்து அரங்கம் அதிர வச்ச, விசிலு பறக்க வச்ச எல்லா ஆடியன்ஸும் எங்கடா இருக்கீங்க? அந்த 60 பேர் வந்து கனியோடைய ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது. இன்னொன்று கனியோடைய அந்த எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு டீம் அப்படிங்கிறத அவங்க ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லி கேம் பண்ணால் ஓகே அவங்களுக்கு. இப்போது நான் இருக்கேன், நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, அதுக்கு விட்டு கொடுக்காம நாங்கள் கேம் ஆடுறோம் அப்படின்றத சொன்னால் சரி ஓகே ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி விட்டுருவீங்க. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டானுங்க.
இல்லை சார் நாங்கள் ஃபேவரிசம் இல்லைன்னு சொல்லி ஃபேவரிசம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஓப்பனாக ஒத்துக்கிட்டா நீங்கள் பண்ணலாமா? அதான் நேற்று விஜய் சொல்கிறாரு. ஓகே ரைட், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அதாவது சுபிக்ஷா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி மறைமுகமாக பேசி நீ பண்ணது தப்பு, காயின் தான் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க வெற்றியால நீ கொண்டு வரல, இருந்தாலும் நீ வந்து பார்த்தனா அங்கே கனி கொடுத்துரு, கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்குறதுக்கு விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.